ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான புளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தாளிக்க வந்து கருப்பு எள்ளு, உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பு. இந்த ரெண்டையும் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இது ரெண்டையும் நான் வறுத்து அதை பொடியாக கலந்து இந்த புளி சாதத்தில் நான் கலந்து விட்டுறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இவ்வளோ இது வெள்ளை எள்ளு தேவைப்படும். ஜாஸ்தியாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். அந்த எள்ளு ஃப்ளேவர் வந்து இந்த புளி சாதத்துக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா வெடிக்கணும் இந்த எள்ளு. இது லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. இந்த டைமில் சும்மா இந்தளவு போதும் வெந்தயம். ஏன்னா ரொம்ப வெந்தயம் போட்டோம்னா கசப்பாயிடும். வெந்தயம் வந்து என்னென்னா ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆச்சுன்னா கசப்பு ரொம்ப தெரியும். அதனால் லைட்டாக தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 4 இலை, சும்மா ஒரு 4 இலை போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா அரைக்கும் போது இதுவும் நல்லா அரைப்படும். இதில் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும். அந்த தண்ணி பதம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். வதக்கிட்டோம்னா நல்லா பேப்பர் மாதிரி நல்லா ஆகிடும், முறுமுறுன்னு ஆகிடும். இந்த எள்ளு, வெந்தயம், கறிவேப்பிலை, காரம் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன் நான். அதனால் சும்மா ஒரு 2 தான் நான் கிள்ளி போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கிட்டு இது வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும். இந்த பொடி தான் இந்த புளி சாதத்துக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம நார்மலாக புளியை கரைச்சி இந்த சீசனிங் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு பண்ணோம்னா இந்த டேஸ்ட் வராது. இது நல்லாயிருக்கும். அது இந்த வெள்ளை எள்ளு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எள்ளு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போதும். இதுக்கு மேலே போட்டோம்னா கருகிடும். வெந்தயமும் நல்லா வதங்கிடுச்சு, கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள் வெடிக்குது. இந்த ஸ்டேஜ் போதும். இது மேலே இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டே கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் பொடியாக்க முடியும். இந்த புளி கரைச்சலாம் நம்ம வேக வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இதுவும் நம்ம ரெடி பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், நான் அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய், எள்ளு எண்ணெய், நல்ல பியோர், நல்ல வாசம். இதில் ஏற்கனவே கருப்பட்டி போட்டு தான் இது பண்ணியிருப்பாங்க, எண்ணெய் எடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம வந்து புளி சாதத்துக்கு வந்து கண்டிப்பாக கருப்பட்டி யூஸ் பண்ணுவாங்க. கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ கடைசியில் போடுவாங்க. அந்த ஒரு இனிப்பும் புளிப்பு இருந்தால் தான் புளி சாதம் நல்லாயிருக்கும். நான் ஏன் இந்த இதை அவாய்ட் பண்ணேன்னா இதிலே வந்து அந்த இனிப்பு இருக்கும். அதனால் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதை மண்டை வெல்லத்தையும் கருப்பட்டியும் எதனாலும் அவாய்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றலாம். புளி சாதம் வந்து நல்லா எண்ணெயோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நான் தாராளமாகவே போட்டிருக்கேன். இந்தளவுக்கு எண்ணெய் வேணும். இது இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த மணமே ரொம்ப நல்லாயிருக்கு. செக்கில் ஆட்டினதுக்கே ஒரு தனி ருசி தான். எண்ணெய் இதாகிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இவ்வளோ கடுகு போதும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இவ்வளோ போதும். அப்புறம் தாளிக்க மட்டும் நான் கருவேப்பிலை யூஸ் பண்ணுவேன். அங்கங்கே கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், வெடிக்க ஆரம்பிச்சிட்டலாம். இந்த டைமில் வெந்தயத்தை போட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போடுறேன்.
நம்ம என்ன தான் ஜாக்கிரதையாக காய வச்சு போட்டாலும் அது தெரிக்கும், டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா போட்டு டக்குன்னு மூடிடுவேன். அப்போ உள்ளேயே வந்து எல்லா எண்ணெயும் உள்ளேயே தான் இருக்கும், வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாது, உங்களுக்கு எல்லாம் அழுக்கு ஆகாமல் இருக்கும். ஃபுல்லாக பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த லிட்டு எடுக்கணும், ஏன்னா மேலே தான் தேய்க்கும் நமக்கு. ஃபுல்லாக பொரிஞ்சிருச்சு. இனி விட்டோம்னா கறிக்கிடுவோம். இதில் வந்து அடுத்து மஞ்சள் பொடி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, டக்குன்னு புளி தண்ணி ஊற்றிடணும். அவ்வளோதான். பாருங்கள், புளி தண்ணி ஊற்றியாச்சு, சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு. இனி இந்த புளி கரைசல் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் போட்டுட்டு நல்லா சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சோம்னா வற்றி நல்லா திக்காக தொக்கு மாதிரி அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கணும். இப்போ உப்பு போட்டுடலாம். இவ்வளோ புளி கரைசலுக்கு இவ்வளோ உப்பு சரியாக இருக்கும். இனி இதை நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சாதம் போட்டு கலரணும். இதை சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, ஃப்ரை பண்ணதை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி அந்த பவுடரையும் இதோட கலக்கணும். இதுவும் சுண்டட்டும், இதுவும் கொஞ்சம் ஆறட்டும். இது கொஞ்சம் மூடி வச்சிடணும். இது நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு நம்ம போட்ட புளி கரைச்சல். இப்போ இந்தளவுக்கு சுண்டுனா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தோம்ல வெள்ளை எள்ளு, அதை வந்து நான் பொடி பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, ஏன்னா அரைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் விடும் எள்ளு. இப்போ இதுவும் வந்து இதோட கலந்துட வேண்டியதான். இந்த புளி சாதத்துக்கு இதுதான் வந்து டேஸ்ட்டு. பாருங்கள், இதோட கலந்து விட்டுக்கணும். அப்படின்னு பாருங்கள், இப்படி கலந்து விட்டுக்கணும். இது மனமே அவ்வளோ மனமாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சாதம். பாருங்கள், இது நல்லா ஒரு மாதிரி கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், வாசமே அப்படி இருக்குது. இப்போது சாதமும் ரெடியாக இருக்குது. இந்த சாதத்தை அப்படியே கொட்டி கலர வேண்டியதான். கிளற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த சாதத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஆஃப் பண்ணவே இல்லை. நான் இன்னும் ஸ்டவ்வை கொஞ்சம் ஆன் பண்ணிட்டே நம்ம பண்ணினோம்னா அந்த ஈரப்பதமும் போகும் நமக்கு. நல்லா நாலா பக்கம் நல்லா கிண்டி விட்டுறணும். அதனால கமகமன்ட்டு நமக்கு புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் வந்து இப்போ இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சாதம் எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் முடிச்சு போச்சு. பாருங்கள், புளி சாதம் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.